இன்னைக்கு திருவாரூர் சுபா சமையல்ல சைவ தாளிச்சா. இதை எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ள போய் பாருங்க. முதல்ல குக்கர்ல சேர்க்க வேண்டிய பொருள் 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ரெண்டையும் க்ளீன் பண்ணிட்டு குக்கர்ல சேர்க்கும் போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுக்கணும். 3 விசில் விட்டால் போதும். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். காய்கள் கட் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற பொருட்களையும் அளவுகளையும் பார்க்கலாம். எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. அடுத்தது இதுக்கு தேவையான காய்களை பார்க்கலாம். இந்த பொருட்களோட அளவுகளை குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது மசாலா பொருட்களை பார்க்கலாம். இந்த மசாலா பொருட்களோட அளவுகளை குக்கரில் சேர்க்கும் போது சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல சேர்க்க வேண்டிய காய் கத்திரிக்காய் 2 கட் பண்ணியிருக்கேன். பெருசாக தாங்க கட் பண்ணணும். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது 1 வாழைக்காய் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தோல் சுவின 1 உருளைக்கிழங்கு. அடுத்தது ஒட்டு மாங்காய் 5-6 துண்டுகள். கட் பண்ண 1 தக்காளி. அடுத்தது 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். புதினா 1 கைப்பிடி. கொத்தமல்லி கட் பண்ண 1/2 கைப்பிடி. அடுத்தது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். அடுத்தது பட்டை கிராம்பு தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். சோம்புத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து பொடி பண்ணது 1/2 டீஸ்பூன். காய் 1/4 அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு புளியும் தேங்காய் பேஸ்ட்டும் காய் வெந்ததுக்கு அப்புறம் தாங்க சேர்க்கணும். இப்போ ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் காயை. மட்டன் போட்டால் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு இந்த சைவ சால்னாவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தாளிச்சான்னா பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, நான் செய்கிறது தயிர் சாதத்துக்கும் செய்கிறேன். தயிர் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குக்கரை விசில் போடாமல் மூடி வச்சு காயை வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். காய் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் 1/4 மூடி ஜீரகம் போட்டு அரைச்ச 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட். 1 எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. கடைசியாக தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். நான் சேர்க்கலை, தேங்காய் அரைச்சி விட்டதுனால சேர்க்கலை. கடைசியாக மட்டனாக இருந்தால் சேர்த்து விட்ருவேன். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த தயிர் சாதத்துக்கு தாங்க இந்த தாளிச்சாவை பார்க்கும்போது செமையாக இருக்குல்ல, சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. அப்படியே வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த சைவ தாளிச்சாவை.
ஒரு சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.